ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மானும் காகமும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி நேம் தப்பி பிழைத்த மான். காகம் வந்து காக்கான்னு கத்தி தனது நண்பனான மானை தேடி அலைஞ்சான். உடனே மானை இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடி வந்துச்சான். காகம் மான்ட்டு கேட்டுச்சான், நண்பா நலமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். மான் உடனே ஏதோ இருக்கேன் நண்பா. காகம் சொன்னிச்சான், குரலில் உற்சாகமே இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். மான் சொன்னிச்சான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு. காகம் சொன்னிச்சான், என்னோட வா, உனக்கு புல் இருக்கிற இடங்களை காட்டுறேன், அங்கே வயிறார புல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மானை கூட்டிகிட்டு போனிச்சான். இருக்கும் போதே மான் சொல்லுதான், நீ என் மேலே ரொம்ப அன்பாக இருக்க, தினமும் எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு புல் இருக்கிற இடத்த பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லி கூட்டிகிட்டு போகிற, நன்றி நண்பா அப்படி சொல்லிட்டு சொன்னிச்சான். உடனே காகம் சொன்னிச்சான், நன்றிலாம் தேவையில்லை நண்பா, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மேலே தானே நான் அமர்ந்து பயணம் செய்கிறேன், நாம் இருவரும் ரொம்ப நாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது இது புதுசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். மான் சொன்னிச்சான், பேசிகிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம், இன்றைக்கான உணவை இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். காகமும் மானும் ரொம்ப நல்ல நண்பர்களாக ரொம்ப நாளாக சேர்ந்து இருக்கிறத ஒரு நரி கவனிச்சிச்சான். எப்படியாவது இந்த கொள்ளுன்னு இருக்கிற மானை நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 2 பேரையும் பிரிக்கணும், அப்போ தான் அந்த மானை நம்ம கொன்று சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிச்சான். உடனே நரி வந்து மான்கிட்டையும் காகத்திடமும் கேட்குதான், என்ன தோழர்களே எப்போதும் சேர்ந்தே இருக்கிறீங்க, என்னையும் உங்கள் நண்பனாக்கிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குதான். அதுக்கு மான் சொல்லுதான், அதுக்கு என்ன, இன்னையிலேருந்து நீயும் எங்கள் நண்பனாக இருக்கலாம் அப்படி சொன்னதும் நரி உடனே நன்றி சொன்னிச்சான். மான் புல்லை நல்லா சாப்பிட்டதும் காகம் சொன்னிச்சான், சரி நேரம் ஆயிடுச்சு, வா நம்ம இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுமே நரி அதோட தங்குற இடத்துக்கு போயிடுச்சான். காகம் வந்து மான்கிட்ட சொன்னிச்சான், நண்பா யாரையுமே சீக்கிரம் நம்பாத, அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னிச்சான். மான் சொன்னிச்சான், அப்படிலாம் இல்லை, எந்த ஆபத்தும் வராது, நிறைய பார்த்தா நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே அப்படின்னு காகம் சொன்னிச்சான். மான் சொன்னிச்சான், அதுக்கு ஐயா கருத்து கந்தசாமி பேசினது போதும், நீ உன் வீட்டுக்கு போ, நான் இருக்கிற இடத்துக்கு போகிறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனிச்சான். அடுத்த நாள் நரி மான் இருக்கிற இடத்துக்கு போய், நண்பனே நலமா அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சிச்சான். மான், அடடே நரியா, இன்னும் இவ்வளோ காலையில் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொன்னிச்சான். நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் இது, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். உடனே மான் சொன்னிச்சான், ஏன் எனக்கு என்ன பார்த்து ஏன் பரிதாபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். நரி, உடல் ரொம்ப மெலிஞ்சு இருக்க, சரியான உணவு இல்லாததுனால கொள்ளுன்னு இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுதான். மான் சொல்லுதான், விலங்குகளுக்கு எல்லாமே இதே உணவு பற்றாக்குறை தான், வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருது அப்படின்னு சொல்லுதான். நரி உடனே, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை, எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் இருக்குது, என்னோடவா உனக்கு அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானை கூட்டிகிட்டு போகுதான். உடனே மான் சொல்லுதான், இல்லை நண்பா, காகமும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நரி சொல்லுதான், காகத்தை இன்னொரு நாள் கூப்பிட்டு போய்க்கலாம், இப்போ நீ என்னோட வா அப்படின்னு சொன்னதுமே அதோட சரி நீ இவ்வளோ சொல்கிற அதனால் வாரேன்னு சொல்லிட்டு மானை கூட்டிகிட்டு போகுதான் நரி. விவசாயி ஒருத்தரோட விளைச்சல் நிலத்தில் கொண்டு போய் மானை விட்டுருதான். மானும் நல்லா பயிரை நல்லா சாப்பிட்டுட்டு தன்னோட இருப்பிடத்திற்கு திரும்புதான். இதே திரும்ப நடக்குதான் காகத்துக்கு தெரியாமல். அந்த விவசாயி தன்னோட விளைச்சல் நிலத்தை யார் இப்படி பாழாக்குறா, அந்த விலங்கை கண்டுபிடிச்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் நரியோட அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்து தப்பிக்க நினச்சி மான் வேகமாக ஓடி போய் பக்கத்தில் உள்ள கம்பி வேலியில் எதிர்பாராமல் சிக்கிக்கிருச்சான். இதை பார்த்துட்டு இருந்த நரி, நம்ம எதிர்பார்த்தது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட மானை அப்படியே தவிக்க விட்டுட்டு ஓடி போய் பக்கத்தில் உள்ள கரும்பு வயலில் மறைஞ்சு நின்று கவனிச்சுட்டு இருந்துச்சான். அப்போது அதே இடத்துக்கே காகம் தன் நண்பனை தேடி வருதான். நண்பா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மானை பார்த்துட்டு, நண்பா நீ இங்கே இருக்காயா, ஐயோ வேலையில் மாட்டிகிட்டு இருக்காயா, கத்த கூட முடியாமல் இப்படி மாட்டிகிட்டு இருக்கியே, சரி நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதுபடி செய். இந்த விவசாயி நீ பக்கத்தில் வர்ற வரைக்கும் நீ இருந்தது போலவே இரு, அவங்க வேலையிலேருந்து உன்னை எடுத்து விட்டதுமே நான் குரல் கொடுக்குறேன், நீ எந்திரிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்லுதான். விவசாயி பக்கத்தில் வந்து, ஓ இந்த மானு தான் இவ்வளோ நாளாக என் பயிரை நாசம் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனதுமே இருந்தது போல் இருந்துச்சுல மானு, இருந்துருச்சு போல், சரி நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வேலியிலேருந்து வெளியே எடுத்ததுமே காகம் காக்கான்னு கத்துனதுமே மான் துள்ளி பாஞ்சு வேகமாக ஓடி போயிடுச்சான். உடனே விவசாயி அந்த மான் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு நினச்சி ஒரு நீளமான தடியை எடுத்து ஓடுற மான் மேலே வீசினாங்களாம். அந்த தடி நரி மேலே பட்டு நரி மயங்கி கீழே விழுந்துருச்சான்.
கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெரிஞ்சு நரி எந்திரிச்சிச்சான். உடனே காகம் வந்து நரிட்ட, உன் வஞ்சகம் எண்ணத்தினால தான் உனக்கே கேடாக வந்து முடிஞ்சு, இனிமேலாவது நம்பினவர்களுக்கு துரோகம் செய்யாதன்னு சொன்னதுமே நரி வெக்கி தலை குனிஞ்சு, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி திருந்துச்சான். உடனே காகம், தன்னை போல் பிறரையும் நேசிக்கணும், நண்பர்கள் மேலே உண்மையான அன்புடன் பழக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது நண்பனான மானை கூட்டிகிட்டு பறந்து போயிடுச்சான். தி மாரல் ஆஃப் த ஸ்டோரி: ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.